குட், வெரி குட். மறுபடியுமாக நாம் இப்படி ஜூம் மீட்டிங் மூலமாக சந்திக்க தேவன் நமக்கு கிருபையை பாராட்டினார். நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது இல்லையா? இந்த ஜூம் ஆப் கூட பரத்திலிருந்து தான் வந்தது. எல்லா நன்மையான ஈவும். ஆனா அதை சத்ரு பல வழிகளில் பயன்படுத்துறானே தவிர நன்மையான எந்த ஈவும் ஜூம் மீட்டிங், இந்த ஜூம் ஆப்பு கூட தேவன் தான் நமக்கு தந்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு நம்முடைய பாட புஸ்தகம் மனசாட்சி. இதில் மொத்தம் 10 பாடங்கள். அதில் 7 பாடங்களை நாம் முடித்து விட்டோம். இன்றைக்கு 8வது பாடத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். தேவனே நமக்கு எல்லாவற்றையும் கிருபையாக செய்து கொண்டிருக்கிறார். சிஸ்டர் ப்ரேயர் பண்ண மாதிரி நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாக வளர்ந்திருக்கிறோம். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமா, பவுல் சொல்றார் பாருங்க, அவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்றவர், அத்தனை புஸ்தகங்களை எழுதினவர். என்ன சொல்றாருன்னா, அடைந்தாயிற்று என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டெல்லாம் உண்டு இல்லை, அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நம்ம தேவனை பற்றி நம்ம இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அறிந்து கொள்ள முடியாது, ஆராய்ந்து முடியாத தேவனை நாம் ஆராய்ந்து பார்த்து அவருடைய நன்மையினால் நாம் சந்தோஷம் அடைந்திருக்கிறோம். நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் சந்ததி சந்ததியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக அந்த வெளிச்சம் உங்க குடும்பத்துல பிரகாசிக்க துவங்கி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆமா, அந்த ஒரு தாழ்மையோடும் அந்த ஒரு பொறுமையோடும் இல்லை, அப்புறம் சஸ்டைனபிளா, அதாவது அப்படியே நம்ம பயணித்து கொண்டே இருப்போம். நன்மையும் கிருபையும் உங்களை தானாகவே தொடர்ந்து வரும். அது என்னவென்றால், நீங்கள் அறிந்திருக்கிற இந்த மேலான சத்தியங்களை உங்களுடைய ஸ்பௌஸு, உங்களுடைய சில்ட்ரன் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்பொழுது நாம் வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர். தண்டனை, வியாதி மற்றும் ஏழ்மைக்கு காரணம் என்ன? எஸ் கிறிஸ்டியன் ஜெபன். எங்கட நம்பிக்கை அமைப்பு, பிலீவ் சிஸ்டம் ஏற்றுக்கொண்டதால. இன்னும் இதை தெளிவா ஒரு லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா யாராவது? அதாவது தண்டனை, வியாதி, ஏழ்மை, குழப்பம், பயம், அல்லது தண்டனை, வியாதி, ஏழ்மை, இதற்கெல்லாம், அல்லது மரணம், இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர் சொன்னது கரெக்ட் தான், இன்னும் தெளிவா சொல்லலாம். மனச்சாட்சியானது தண்டனையை எதிர்பார்க்கிறது இல்லையா? அதுதான் மேட்டர். தானாகவே அது எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. பேஜ் 66 பாருங்களேன், மிடிலுக்கு கீழே இருக்கு. மனிதனை துன்புறுத்தி கொண்டிருந்த பழைய சுயத்தின் பாகமாகிய மனசாட்சி ஆனது தண்டனையை எதிர்பார்த்து இருக்கிறது. அதே இதுல இதை குறித்து இன்னும் 67வது பக்கத்துல எழுதியிருக்கிறார் பாருங்க, ரொம்ப முக்கியம். செகண்ட் பேராகிராஃப், பேஜ் 67, செகண்ட் பேராகிராஃப். மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கலாம், ஆயினும் அவர் ஏன் அப்படிப்பட்ட கடுமையான வேதையான துயரினை கடந்தார்? இவை அனைத்தையும் மனித மனசாட்சியை அமைதிப்படுத்தவே அவர் செய்தார். அதுக்கு பிறகுதான் ரொம்ப முக்கியமானது இருப்பாருங்க. உடல் நல பிரச்சனையோ, நிதி பிரச்சனையோ, உறவுகளில் பிரச்சனையோ, அல்லது வேறு எந்த ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு வரும்போது அதை உங்கள் நம்பிக்கை அமைப்பு, பிலீஃப் சிஸ்டம் ஏற்றுக்கொண்டு விட்டதால் தான் அது உங்கள் வாழ்வில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அதை சிரத்தையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களை அறியாமலேயே உங்கள் மனதில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அது இருக்கத்தான் செய்யும், இல்லையா? பாருங்க,
அவருடைய மாம்சத்தை புசிக்கிறதுனாலே நமக்கு மரணம் கிடையாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்ப ஏன் மரணம் வருகிறதுனா, சிறு வயதிலே நம்ம பார்க்கிறோம், கல்லறை தோட்டத்தை பார்க்கிறோம், டெட் பாடியை பார்க்கிறோம். இவைகளை பார்க்காததுனாலே நம்முடைய முதல் பெற்றோர்ல 900 வருஷம் 1000 வருஷம் இருந்திருக்காங்க பாருங்க. இப்பொழுதும் நம்ம வாகனத்துல போகும்போது கல்லறை தோட்டத்தை பிள்ளைகள் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த மைண்ட் செட் அப்படி வந்துடுது. அதனாலதான் அதை என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. நான் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அதை சிரத்தையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களை அறியாமலேயே உங்கள் மனதில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அது இருக்கத்தான் செய்யும். மனுஷனுடைய அறிவு என்ன சொல்லுகிறது? எல்லாருக்கும் வருகிற கஷ்டம் நமக்கு வந்திருக்கு. எங்க அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தது, எனக்கு வந்துட்டு. அது எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். அதான் சொல்லுது, மனசாட்சி எதிர்பார்க்கிறது. அது ரொம்ப உணர்வு பூர்வமாக இல்லாவிட்டாலும் இப்படிப்பட்ட வயது மூப்பு எல்லாம் எதிர்பார்க்கிறதுனால அது நடைபெறுகிறது. எஸ் பிரதர், இரண்டாவது கேள்விக்கு போயிடும். நம்முடைய மனசாட்சி எதினால் கரைப்பட்டது, எதினால் கரைப்படவில்லை? எஸ் சிஸ்டர் கிரேஸ். மனிதன் வீழ்ச்சியினால் மனச்சாட்சி கரைப்பட்டது. திரும்ப சொல்லுங்க. மனிதனுடைய வீழ்ச்சியினால் கரைப்பட்டது. எதனால் கரைப்படவில்லை? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அந்த மனச்சாட்சி கழுவப்பட்டது. பாருங்க, அதாவது நம்முடைய முதல் பெற்றோரின் வீழ்ச்சியினால் மனசாட்சி கரைப்பட்டது. எதனால் கரைப்படவில்லை என்றால் நம்முடைய வீழ்ச்சியினால் கரைப்படவில்லை. சிந்திச்சா போதும். சரிங்களா? இதை குறித்த வேத வசனம் ஒண்ணு சொல்லுகிறது பாருங்க. நம்முடைய பாவத்தினாலே நாம் பாவிகளாகவில்லை. யாருடைய பாவத்தினாலே நாம் பாவிகளானோம்? ஆதாம். அதே போலதான் பாருங்க, நம்முடைய மனசாட்சி கெட்டு போனதுக்கு காரணம் நாம் அல்ல, நம்முடைய முதல் பெற்றோர். மனிதனுடைய வீழ்ச்சி தான் இதற்கு காரணமாய் மாறிவிட்டது. அதை குறித்து நான் வாசிக்கிறேன். ஆமா, ஆகினால அப்ப நாங்களும் மனிதர்கள் போது நம்முடைய மனசாட்சியினால் கரைப்படவில்லை என்று சொல்றீங்க. நீங்கள் பாவம் செய்ததுனால், வெரி குட், நீங்க பாவம் செய்ததுனால் நீங்கள் பாவி அல்ல. நம்முடைய முதல் பெற்றோர் பாவம் செய்ததுனால அந்த வாரிசிலே நாம் வருகிறதுனால நாம் பாவிகளானோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது பாஸ்டர். நாங்க எழுதும் போது மனிதனை நண்டிட்டு நம்முடைய என்று சொல்லும்போது அது டிஃபரன்சியேட் இல்லையே பாஸ்டர். டிஃபரன்சியேஷன் நம்முடைய. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? நான் மனிதனின் வீழ்ச்சியினால் என்று எழுதிட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கரைப்படவில்லை. ஓகே ஓகே, வெரி குட். இயேசு ரத்தத்தை நமக்கு இருக்கிறதுனால நாம் இப்பொழுது கரைப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்றீங்க. வெரி குட், அது மார்க் போட்டுக்கலாம். இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அருமையானவர்களே, இன்னும் நமக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது பாருங்க. என்ன ஸ்ட்ரென்த் கொடுக்குறேன்? அப்பா, நான் வீழ்ந்ததுனால நான் பாவி அல்ல. என்னுடைய விழுந்து போன மனுஷனுக்கு நாம் சந்ததியில வந்ததுனால பாவிகள். அதே போல மனிதனுடைய வீழ்ச்சியினாலே நம்முடைய மனசாட்சி கரைப்பட்டது, என்னுடைய வீழ்ச்சியினால் அல்ல. இப்படி ஒரு சென்டென்ஸும் இருக்கு பாஸ்டர் புக்லயே. எங்கள் தவறுகளாலோ எங்கள் தோல்விகளாலோ எங்கள் குறைகளாலோ கரைப்படவில்லை. வெரி குட், வெரி குட். அது பேஜ் 69ல அதே இடத்துல இருக்குது, அதே பேஜ்லயே இருக்கு. ஓகே ஓகே ஓகே, பாருங்க, நான் அதை கொஞ்சம் வாசிக்கிறேன். பேஜ் 69ல கொஞ்சம்
கொஞ்சம் கீழே பாருங்க. இந்த கரைப்பட்ட நிலையானது உங்கள் தவறுகளாலோ உங்கள் தோல்விகளாலோ உங்கள் குறைகளாலோ ஏற்படவில்லை. நீங்கள் குறிப்பிடத்தக்க பெரிய தவறையோ குற்றத்தையோ பாவத்தையோ செய்யாதிருந்தும் உங்கள் மனசாட்சி நிலை என்பது கரைப்பட்டதுதான். மனிதனின் வீழ்ச்சியினால் மனசாட்சியானது கரைப்பட்டது. ஆகவே ஆமா, அதனை வீழ்ந்து போன மனசாட்சி. ஓகே இல்ல, இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. வெரி குட். ஆமா, இதெல்லாம் நமக்கு ஒரு நாலேஜ் தேவை, அவ்வளவுதான். அதுல ஒண்ணு வேற நமக்கு பெரிய ஒரு லெசன் இல்லை. பட் இதை அறிந்து கொண்டு வைத்திருக்க வேண்டும். பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இந்த புக்கை தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு 8வது மணி நேரம் தியானிக்கிறோம். ஏற்கனவே ஆண்டோடைய கிருபையினால அநேக நாம் மனசாட்சி, அதாவது தவறான மனசாட்சியிலிருந்து வெளியே வந்திருந்தோம். இப்போ இன்னும் நல்லா வெளியே வர்றோம். இந்த வெளியே வரும்போது நீங்க என்ன யோசிக்கணும்னா, ஆண்டவருக்கு நம்ம அதிக நன்றி சொல்லணும். அதிகமாக நாம் நன்றி சொல்ல என்ன நடக்கும் என்றால், நம்முடைய மனசாட்சி மாத்திரம் சுத்தமாகாது, நம்முடைய கிரியைகளிலும் அநேக முன்னேற்றத்தை நம்மால் காண முடியும். அவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு இப்போ படிக்கிறோம், உங்களுக்கு இரவு நேரம். நீங்க என்ன செய்யலாம்னா, இதுல கற்றுக்கொள்ளுகிற ஒரு சில காரியங்களை ஒரு நாள் முழுவதும் நீங்க மனதில் வைத்துக் கொண்டிருக்கலாம் இல்ல? ஓகே, தொடர்ந்து சில காரியங்களை நம்ம இதே காரியங்களை கற்றுக்கொள்வோம். 3வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் எந்த 3ஐயும் புதிதாக பெற்றோம்? எஸ் சிஸ்டர் அனட்டா. புதிய ஆவி, புதிய ஆத்மா, புதிய சரீரம். வெரி குட். 2 கொரிந்தியர் 5:14. வெரி குட். பேஜ் 69 மிடில் பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் எதெல்லாம்? நம்முடைய ஆவி மனிதன், நம்முடைய ஆத்மா மனிதன், நம்முடைய சரீர மனிதன். கரைப்பட்ட குற்ற உணர்வுடைய சிதைந்து போன மனசாட்சி இனி இல்லை. ஆம், நாம் தூய்மையான மனசாட்சி பெற்றிருக்கிறோம். புதிய சிருஷ்டியை பற்றி நாம் பார்க்கும்போது நான் பேச விரும்புகிற சில விஷயங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று கரைப்பட்ட மனசாட்சி தான். அங்க போய் நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. நம்முடைய எண்ணத்திலே கரைபடாமல் இருக்கிறது ஒன்று, அப்புறம் நம்முடைய சரீரத்திலே கரைபடாமல் இருக்கிறது ஒண்ணு, மனசாட்சியில. ஏன் நாம் மனசாட்சி, நம்ம ஒரு பொய் சொல்றோன்னு வைங்களேன், அல்ல ஏதோ ஒரு தவறு செய்யறோம், ஏன் நாம் நம்முடைய ஏன் நாம் நம்முடைய மனசாட்சியிலே கரைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை? ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் செய்யப்பட்டு விட்டது. அதோட துர்மனசாட்சி தானே பாஸ்டர், அது வீழ்ச்சிக்கு முதல். அது வெரி குட். இல்ல, இன்னும் இந்த ஆன்சருக்கு நீங்க பதில் கண்டுபிடிங்க. நல்ல ஒரு பதில் இருக்கு. என்னன்னா, சொல்லுமா கிறிஸ்டினா சொல்லு, ஜபன் சொல்லு, கிறிஸ்டினா ஜபன் சொல்லு. எங்கட ஆவி மனிதன் சீல்டா இருக்குது. அதான் ஆன்சர். நம்ம ஒரு தவறு செய்துடுறோம். நல்லா கவனிங்க. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்கள் ஆவி மனுஷனை அந்த பாவம் கரைப்படுத்தாது. சிந்திங்க, இன்ஹேல் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. கர்த்தர் அப்படிதான் வடிவமைத்திருக்கிற. நம்ம பார்த்திருக்கிறோம் பழைய செய்திகள், பழைய பாடத்துல. அப்படியே ஆண்ட்ரூ எழுதியிருந்தாரு, நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்கள் ஆவி மனுஷன், அல்லது நீங்கள் பாவத்துல ஈடுபடும் பொழுது உங்களுடைய ஆவி மனிதன் பாவத்திலே ஈடுபட மாட்டான். குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். பிசாசு தகவல் உலகை எப்படி கட்டுப்படுத்துகிறான்?
பிசாசு தகவல் உலகை எப்படி கட்டுப்படுத்துகிறார்? எஸ் சிஸ்டர் பவானி. மட்டுப்படுத்தும் எண்ணங்கள், கரைப்பட்ட சிந்தனைகள் போன்ற உலகத்தின் பிசாசு வெளிப்படுத்தும் சிந்தனை ஓட்டங்கள் மூலமாகவும் நன்மை தீமையின் அறிவினாலும் பிசாசு தகவல் உலகத்தை கட்டுப்படுத்துகிறான். பாருங்க, பேஜ் 70 டாப்ல இருக்கு பாருங்க, 4th லைன். தகவல் உலகமானது பிசாசுக்கு சொந்தமானது. மட்டுப்படுத்தும் எண்ணங்களை அவன் தருகிறான், கரைப்பட்ட சிந்தனைகளை அவன் தருகிறான், நன்மை தீமை அறியத்தக்க அறிவும் வந்துட்டு மனுஷனுக்குல்ல. தகவல் உலகம் என்ன சொல்லுது? இன்னும் உனக்கு வேதாகம அறிவு போதாது, இன்னும் நம்முடைய வகுப்புல நீ 70 மார்க்கு தான் வாங்குற, 100 மார்க் வாங்கல. இதெல்லாம் தகவல். ஓகே, எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? அப்போ மட்டுப்படுத்தும் எண்ணங்கள், கரைப்பட்ட சிந்தனைகள் போன்ற உலகத்தில் பிசாசு வெளிப்படுத்தும் சிந்தனை ஓட்டங்கள் மூலமாகவும் நன்மை தீமையின் அறிவினாலும் பிசாசு தகவல் உலகத்தை கட்டுப்படுத்துகிறார். புதிய சிருஷ்டிப்பில் தேவன் புதிய மனிதன் பெட்டகத்தில் ஒரு புதிய தூய்மையான மனசாட்சியை உருவாக்கினார். தூய்மையான மனசாட்சி என்பது என்ன? தூய்மையான மனசாட்சி என்பது இயேசு இரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்ட மனசாட்சி ஆகும். அதிலே பழுது ஒன்றும் இல்லை. அந்த பாவத்தில் ஈடுபடாதபடி அதை தேவன், அதாவது கரைப்பட்டு விடாதபடி அதை தேவன் சீல் பண்ணி இருக்கிறார். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 5 போ. புதிய நிஜத்தையும் புதிய சாத்தியத்தையும் நமக்கு உருவாக்கி தந்தது எது? எஸ் சிஸ்டர் லிதியா. 70வது பக்கத்துல கீழே இருக்குது பாஸ்டர். இயேசுவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக மற்றும் ஒரு புதிய நிஜம், புதிய சாத்தியம் உருவாகி இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவானவரை பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அப்ப எதனால அவருடைய சரீரம் பலியிடப்பட வேண்டிய அவசியம் ஆயிற்று? அல்லது ஜனங்களை பரிசுத்தப்படுத்த தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டிக்க தேவன் வார்த்தை சொன்னது போல ஒரு வார்த்தை சொல்லிட்டு, இந்த நாள்ல இருந்து மனிதருடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னா போதும். ஏன் அவர் இதெல்லாம் செய்தாரு? பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேணும். அதாவது இல்ல, மனுஷன் கண்களினால் பார்த்தாதான் நம்ம மனசாட்சி தெளிவடையும். அப்போ பார்த்தவைகளை தெளிவாக எழுதினதை நம்ம வாசிக்கிறோம். இவங்கெல்லாம் பார்த்து எழுதினாங்க. பேதுரு பார்த்தான், சீஷர்கள் பார்த்தாங்க, அவர்கள் எழுதுறாங்க. ஆகினால நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு. எத்தனை பேரு இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கீங்க? பரவாயில்ல, பலர் போயிருக்கீங்க, நானும் போயிருக்கோம். அதை பார்த்த பிறகு இன்னும் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணுது இல்லையா? அப்போ மனசாட்சியை சரி செய்வதற்காக தேவன் அவ்வளோ ஒரு என்ன சொல்லலாம், தன்னை சிறுமைப்படுத்தி, தன்னை தாழ்த்தி, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்தைப்பட்டு, காரணம் மனசாட்சியை சரி செய்வதற்காக. வெரி குட் பிரதர், அடுத்த கொஸ்டின் போவோம்.
புதிய நிஜத்தை பற்றிய வெளிப்பாடு பெற்றவர்கள் எந்த இரண்டையும் சாகடிப்பார்கள். வெரி குட். அடுத்தது யாரு? மகேஸ்வரி சிஸ்டரா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். 71வது பக்கம் அந்த நடுப்பகுதியில இருக்கு ஐயா. அந்த பழைய குரலை பழைய நடத்திய நீங்கள் சாகடிக்க வேண்டும், புதிய நிஜத்தை பற்றிய வெளிப்பாடு பெற வேண்டும். மிக முக்கியமான முதல் படி பழைய மனச்சாட்சி குரலுக்கு முடிவு கட்டுகிறது. இரண்டாவது படி கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய தூய்மையான மனச்சாட்சி உங்களை கண்களை திறந்து பார்க்க வேண்டும். ஆமென் ஆமென். வெரி குட். பேஜ் 71ல கொஞ்சம் மிடில் கீழே பாருங்களேன். கேள்வி என்ன? புதிய நிஜத்தை பற்றிய வெளிப்பாடு பெறுகிறவர்கள் எந்த இரண்டையும் சாகடிப்பார்கள் என்றால், உங்களை கண்டனம் செய்கிற அந்த பழைய குரல், பழைய மனசாட்சி, புதிய அதாவது விழுந்து போன மனசாட்சி இல்லையா? அதே போல பழைய நடத்தையை நீங்கள் சாகடிக்க வேண்டும், புதிய நிஜத்தை பற்றிய வெளிப்பாடு பெற வேண்டும். மிக முக்கியமான முதல் படி பழைய மனசாட்சியின் குரலுக்கு முடிவு கட்டுவது. இரண்டாவது படி கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய தூய்மையான மனசாட்சியை உங்கள் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். மனசாட்சி என்ற வார்த்தையை வேதாகமம் அப்படியே அவ்வளவாக கொண்டிருக்கவில்லை என்றாலும் கூட, நீதி என்ற ஒரு சொல்லை குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சில இடங்களில் இது தேவ நீதி என்றும் விசுவாசத்தினால் வரும் நீதி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும் பாருங்க இல்ல? ஓகே, இதை குறித்து இன்னும் கீழெல்லாம் வருது. எந்த நிஜத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க மனசாட்சியின் குரலுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இது அதில் கொஸ்டினை கேட்கல. எந்த நிஜத்தை முக்கியப்படுத்துகிறவர்கள், அதே பேஜில் இருக்கு பாருங்க, கொஞ்சம் மேல பாருங்க. உங்களில் தூய்மையான களங்கமற்ற மனசாட்சி இருக்கிறது என்பது நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டிய முக்கியமான காரியமா இருக்கு. எப்படி நாம் தேவ நீதிமானாக இருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்க பழகிவிட்டோமோ, அதே போல எனக்கு களங்கமில்லாத மனசாட்சி இருக்கிறது என்பதையும் நீங்கள் உறுதியாக கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான விஷயமாகும். நீங்கள் எந்தவித பாரமான குற்ற மனசாட்சியை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பழைய மனசாட்சியின்படி நடக்கிற நடக்கையை நீங்கள் விட்டுவிட வேண்டும். உங்களை ஆக்கினை தீர்ப்பு செய்கிற அந்த குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டியதில்லை. பாருங்க, உங்கள் பழைய மனசாட்சியின்படி நடக்கிற நடக்கையை நாம் விட்டுவிட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்னா, குற்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வாழக்கூடாது. இந்த வசனத்தை நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம்? எந்த வசனத்தை? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய தேவன். அவர் நம்முடைய பாவங்களை பார்க்கிறது இல்லை. யாருடைய பாவங்களை அவர் எண்ணாது இருக்கிறாரோ இல்லையா, யாருடைய அக்கிரமங்களை மூடினாரோ அவர்கள் பாக்கியவான்கள். இதனாலே நாம் விழுந்து போக மாட்டோம். மாம்ச இச்சைகளை நாம் அழிப்போம், ஆனாலும் அதிலே குறைவு இல்லாமல் இருக்காது. அவைகளின் மத்தியிலும் தவறான மனசாட்சியோடு வாழாமல், குற்ற மனசாட்சியோடு வாழாமல் தைரியமாக உற்சாகமாக வாழுங்கள். அது சாத்தியம். நிறைய முன்னேறி இருக்கிறோம். நீங்க அப்படி வரும்பொழுது என்ன நடக்கும்னா, ஒரு பீஸ், யூ ஷால் என்ஜாய் அ டிவைன் பீஸ் ஆல் த்ரூ யுவர் லைஃப். அந்த சமாதானத்தை கெடுப்பது யாரு? குற்ற மனசாட்சி தான். ஆனால் நாம் அதை குறித்து கவனமாக இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை காண முடியும். மேலானவைகள் வரும்பொழுது குறைவானவைகள் ஒளிந்து போகும். அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு வசனத்தை, நீங்க காலையிலே நல்ல ஒரு வசனத்தை எடுத்து அந்த நாள் முழுவதும் மனதில் வைங்க. எந்த வசனத்தை சொல்லலாம்?
இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்க்கிறது இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேனே, அப்படி ஒரு வசனத்தை எடுத்து ஒரு தவறான எண்ணம் வருது, அல்லது ஒரு சோர்வு வருது, அல்லது ஒரு ஐயோ என்னுடைய பையன் இப்படி இருக்கிறானுங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே நீங்க ஒரு நல்ல வசனத்தை பிடிச்சிக்கலாம். அது என்ன செய்யறதுன்னா அந்த எண்ணத்தை ரீப்ளேஸ் பண்ணிடுறது, மாற்றி அமைச்சிருது. இன்னொரு ஒரு ஆலோசனை நான் சொல்றேன். நீங்க வந்து ஒருவேளை யாராவது இன்னும் வீடு வாங்காம இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அல்லது இன்னொரு நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சோர்வான எண்ணங்கள் வருது பாருங்க, தோல்வியான எண்ணங்கள். ஐயோ எனக்கு சரியான வாழ்க்கை அமையலையே, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, அந்த எண்ணம் வந்த உடனே நீங்க என்ன நினைக்கலாம், நீங்க வாங்க போற ஒரு காரு, நாங்க இந்த கார்ல ஃபேமிலியா போவோம். சரி, சச் எதுக்காகனா அந்த எண்ணத்தை மாற்றதான். நல்ல ஒரு எண்ணத்தினால் நீங்கள் அதை நிரப்பும் பொழுது சிந்தை மாறிவிடுகிறது, நீங்க அதிலே தரித்து நிற்க மாட்டீர்கள். ஒரு கவலையோடோ ஒரு குற்ற உணர்வோடோ ஒரு பயத்தோட நீங்க இருக்க வேண்டியதில்லை, இருக்கக்கூடாது என்பதற்கு நான் ஆலோசனை சொல்றேன். திரும்ப சொல்றேன், எத்தனை பேர் புரியுது பார்ப்போமே. உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு $10,000 வேணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. ஓகே, அது மனசுல இருக்குது, அல்லது ஒரு தாள்ல கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு தவறான எண்ணம் வருது, ஒரு சோர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு எண்ணம் வருது, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் வருது, அல்லது உங்க வீட்டுல யாராவது தவறாக நடக்கிறத குறித்த ஒரு கவலை வரும் பொழுது உடனே நீங்க என்ன செய்திடலாம், எண்ணத்தை மாற்றுங்க. ஆமா, எனக்கு $10,000 வருது, நான் அதை இப்படி எல்லாம் செலவழிப்பேன். இதனால என்ன வருதுன்னா அந்த பழைய எண்ணம் போயிருது, அந்த பயம் போயிருது, அவிசுவாசம் போயிருது, குற்ற உணர்வு போயிருது. ஏதோ ஒன்றே நீங்கள் அப்படி செய்யலாம். ஒரு இப்போ ஏற்கனவே உங்களுக்கு வீடு இருக்கலாம், அல்லது இல்லாம இருக்கலாம். இன்னொரு நல்ல ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. கனடாவில் பேப்பர்ல வருது, விளம்பரமா ஏதோ ஒன்று வருது, மேகசின்ல ஒரு நல்ல ஒரு அழகான பங்களா மாதிரி வீடு வருது. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு விரும்புறீங்க. ஒரு வசனம் உண்டுல்ல, பிள்ளைகளுக்கு பிதாக்களுடைய ஆஸ்தி வைத்து விட்டு போவார்கள்னு ஒரு வசனம் உண்டு. அது என்ன வசனம், யாராவது சொல்லுங்க. பிதாக்களின் ஆஸ்தி பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். ஓகே, அப்போ நீங்க என்ன யோசிக்கணும், இந்த வீடு நான் சந்ததிக்கு வாங்கி கொடுப்பேன், அல்லது சூப்பர் நேச்சுரல் இது எனக்கு வரும் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்படி ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு எதிர்மறையான எண்ணம் வருது, அல்ல ஒரு குற்ற மனசாட்சி வருது, நான் இப்படி பேசிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, இப்படி கோவப்பட்டுட்டேனே, இல்ல நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணுமே, பொருட்களை நான் ஒழுங்கா வாங்கி வைக்கலையே, வீடை நான் சுத்தமா வைக்கல, இப்படியான குப்பையான எண்ணங்கள் வரும்போது உடனே நினைச்சிடலாம், அந்த வீடு அதுல நீங்க குடி இருக்கிற மாதிரி. நல்ல எண்ணங்களினால் உங்களுடைய சிந்தைகளை நிரப்புவதற்கு ஏதோ ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு வசனத்தை வைத்துக் கொள்ளலாம். இந்த வசனம் எனக்கு இப்படி சொல்லுது, அவர் இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறது இல்ல, நான் என் கணவர்கிட்ட தப்பா பேசிட்டேன், இன்னைக்கு கோவப்பட்டுட்டேன், அந்த எண்ணம் சிலருக்கு அழுத்தம். நீங்க உடனே ஒரு நல்ல வசனத்தை நினைக்கலாம், அல்லது நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நினைக்கலாம். அப்படி எல்லா காவலோடும் உங்களை இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறேன் இல்லையா. நீங்க ஒரு டூர் போறதை யோசிக்கலாம் ஃபேமிலியா, அப்படின்னு எதை யோசிக்கலான்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஒரு சில நாட்களுக்கு எனக்கு வந்து ஒரு என்னுடைய மனசாட்சி என்னை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது நான் உடனே இந்த சிந்தையை மாற்றி இதை நினைப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மேலான எண்ணங்கள் வரும்பொழுது குறைவானவைகள் மாறி போகும். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர். ஓகே. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு முன்பும் வீழ்ச்சிக்கு பின்பும் அவனுடைய மனசாட்சி எவைகளின் அடிப்படையில் நியாயம் செய்தது? யார் சொல்லணும் இது? பமாம் சிஸ்டரா? ஓகே. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு முன்பும் வீழ்ச்சிக்கு பின்பும் அவனுடைய மனசாட்சி எவைகளின் அடிப்படையில் நியாயம் செய்தது? ஏ சிஸ்டர். வீழ்ச்சிக்கு முன்பு தேவனுடைய சத்தத்தை கேட்பதிலும் அவருடைய வார்த்தையை நிலைத்திருந்தது. வீழ்ச்சிக்கு பின்னர்
தரவு மற்றும் தகவல் ம் அடிப்படையில் ம் நியாயம் தீர்க்க. ஓகே. தரவு என்றால் என்ன அஹ், என்ன சொல்லலாம்? செய்திகள். நான் அது சொல்லுங்க சிஸ்டர். தகவல்னா என்ன தெரியுது? நமக்கு தெரியுது, இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. தரவு என்றால் நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளலாம், அதாவது சூழ்நிலைகள். சூழ்நிலைகள் நமக்கு சில இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறது இல்லையா? நான் கரெக்டான பதில் சிஸ்டர், நீங்க 10 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளலாம். நான் கேள்வியே பதிலே வாசிடுறேன். மனிதனுடைய வீழ்ச்சிக்கு முன்பும் வீழ்ச்சிக்கு பின்பும் அவனுடைய மனசாட்சி எவைகளின் அடிப்படையில் நியாயம் செய்தது என்றால், பேஜ் 69 பாட்டம் மோஸ்ட்ல ஆரம்பிக்குது பாருங்க. வீழ்ச்சிக்கு முன்னர் மனசாட்சியின் பூர்வாங்க பணியானது தேவனுடைய சத்தத்தை கேட்பதும் அவருடைய வார்த்தையின்படி நியாயம் செய்வதுமே ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தினந்தோறும் பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் வந்து அவர்களோடு சம்பாஷணை செய்தார் பாருங்க. அந்த நினைவு 24 மணி நேரம் இருந்தது. திரும்ப அடுத்த நாள் தேவன் அவர்களோடு வந்து உலாவும் வரைக்கும் முதல் நாள் பேசினத மனதிலே வைத்திருந்தார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நீ இந்த 8வது வகுப்புல இருந்து சில பாடங்கள் உங்களுடைய மனதுல ரொம்ப ஆழமா ஆசையோடு பதிஞ்சிருக்கும் பாருங்க. அதை இன்னொரு 24 ஹவர்ஸ் நினைக்கலாம் இல்லையா? அப்புறம் நீங்க நாளைக்கு வந்து ஒரு செய்தியை கேட்குறீங்க, நல்ல ஒரு செய்தி, அதில் ஒரு 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 வெளிச்சம் வருது உங்களுக்கு. ஆமா, இப்படி எழுதி இருக்குது. அதை நீங்க இன்னொரு 24 ஹவர்ஸ் கேரி பண்ணலாம். வீழ்ச்சிக்கு பின்னர் 70 பேஜ் 70 டாப்ல வீழ்ச்சிக்கு பின்னர் மனசாட்சி என்ன செய்யுதுன்னா, அது கிடைத்திருக்கிற தரவு, சூழ்நிலைகள் மூலமாக வருகிற எண்ணங்கள் மற்றும் தகவல் அடிப்படையில் நியாயம் செய்ய துவங்கிவிட்டது. அது இயல்பிலேயே தவறானது. ஏனென்றால் நான் முந்தைய அத்தியாயங்களில் குறிப்பிட்டபடி தகவல் உலகமானது பிசாசுக்கு சொந்தமானது. இதை நான் படிச்சோமா? 4வது கொஸ்டின். ஓகே. தகவல் பிசாசுக்கு சொந்தமானது. கட்டுப்படுத்தும் எண்ணங்கள், கரைப்பட்ட சிந்தனைகள் போன்ற உலகத்தில் பிசாசு வெளிப்படுத்தும் சிந்தனை ஓட்டங்கள் மூலமாகவும் நன்மை தீமையின் அறிவினாலும் பிசாசு தகவல் உலகத்தை கட்டுப்படுத்துகிறான். ஓகே, பாருங்க. ஸ்மித் விகில்ஸ்வொர்த் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அவர் என்ன முடிவு பண்ணி, அவருக்கு வந்து தேவன் பெரிய காரியங்களை செய்தார். எப்படி இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதோ, அதே போல கர்த்தர் ஸ்மித் விகில்ஸ்வொர்த் மூலமாக செய்த அற்புதங்கள் வந்து ஏராளம் ஏராளம். அவரு வந்து துர்மனசாட்சிக்கு இடமே கொடுக்கல, தொய்வுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நியூஸ் பேப்பரே படிக்க மாட்டார், உலக தகவல்களே வேண்டாங்கிறார். அது அந்த அளவு நம்முடைய மனசாட்சியை கரைப்படுத்தி விடுகிறது. நம்ம நினைக்கிறோம், இல்லையே நான் ஒன்றும் அதை சீரியஸா எடுக்கலையே. நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இத்தனை பேர் இறந்து போனாங்க. அது கூட மனசாட்சியை பாதிக்கிறதாக இருக்கிறது. ஆமே. அப்போ நம்முடைய, அதனாலதான் ஞானி சொல்றான், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தில்தான் மனசாட்சி இருக்கு, அங்கதான் தோன்றுது, எண்ணங்கள் தோன்றுகிறது, சிந்தைகள் தோன்றுகின்றன. யாராவது நான் சொன்னதை விளக்க முடியுமா? ஒரு 1 மினிட்ல நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன், நீ எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஒரு எதிர்மறையான எண்ணம் வருது, அல்லது ஒரு பயத்தின் எண்ணம் வருது, இந்த காரியம் எப்படி முடியுமோ என்கிற எண்ணம், அந்த சிந்தை வந்த உடனே அந்த சிந்தையை மாற்றுவதற்கு நான் ஒரு டெக்னிக் சொன்னேன். யாராவது நிதானமா சொல்லணும், 1-2 பேர் கூட சொல்லணும். அது நல்லதா சொல்லி நாங்க யோசிக்க வேணும் முதல்ல. தப்பு வேற சொல்லி யோசிக்க வேணும். யோசிச்சா அது நன்மை தருமல்ல, அதை நாங்கள் கையாள வேணும். தீமை தருமல்ல, அதை கைவிட்ட வேணும். வேற யாராவது சொல்லுங்க. அதை கற்பனையிலே சரியான முறையிலே அதை சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அதை நாங்கள் மெடிடேட் பண்ணணும். எனக்கு நல்லதுதான் நடக்கும் ஆண்டவரே, நீங்க இந்த வார்த்தையில சொல்லி இருக்கிறீங்க,
நிச்சயமாக இதை நீங்க செய்வீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று அதை நாங்கள் ஓகே நாளை அறிக்கை செய்கிற பொழுது அது எங்களுக்கு ஓகே புதியதாக இருக்கும் என்று ஓகே விசுவாசிக்கிறேன். ஓகே வேற யார் சொல்றீங்க? அனட்டா சிஸ்டர் சொல்லிடுவாங்க, நீங்க சொல்ல வேண்டாம் சிஸ்டர், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான டெக்னிக். எஸ் சொல்லுங்க, யார் சொல்றா? ஓகே அனட்டா சிஸ்டர் சொல்லுங்க, நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? நான் புரிஞ்சது பாஸ்டர் பெரிசா நீங்க இப்ப சொன்னதான், ஏதாவது நெகட்டிவ் வரும்போது பாசிட்டிவான ஒன்றை நினைத்து கொள்ளணும் தான் நான் ஷார்ட்டா எடுத்து ஓகே வச்சேன். அதுக்கு நான் என்ன உதாரணம் சொன்னேன்? ஒரு வசனத்தை எடுத்து மெடிடேட் பண்ணு. வேற அதுக்கு ஏற்றதா ஒரு வசனத்தை பவானி சொன்ன மாதிரி எடுத்து மெடிடேட் பண்ணலாம். எனக்குள்ள இப்ப டக்குன்னு வந்தது, ஓகே நாங்க எங்கட அம்மா அப்பாவோ யாராவது எங்கட சந்ததியில முந்தி ஏர்லியா டை பண்ணினா, நாங்க இப்ப நீங்க சொன்னீங்க 1000 வருஷம் 900 வருஷம் ஆதாம், ஈவன் தோ ஹி ஃபெயில்ட் ரைட், அவர் ஃபாலுக்கு பிறகு வாழ்ந்து கூட 900 வருடம் ஜீவித்தான் ரைட். அது அப்படி பைபிள்ல இருக்கிற நல்ல அந்த பாசிட்டிவானதுகளை யோசிக்கலாம் நாங்க. ஓகே இன்னொரு உதாரணம் சொன்னேன். இன்னொரு உதாரணம், இப்ப பிள்ளைகள் ஒரு தவறான வழியில சொல்லுங்க, எல்லாரும் தெரியும், யாராவது யோசிங்க, கண்டுபிடிச்சிருங்க. ரொம்ப தெளிவா சொன்னேன். நீங்க சொன்னீங்க வீடு இல்லாதவங்க ஒரு நல்ல வீட்டின் படத்தை வச்சு வாழுவேன், இந்த வீடு இப்படியான வெரி குட். அப்படி சிந்தைய மாத்திரலாம் பாருங்க. ஒரு நல்ல வீடு, ஒரு படம் ஒண்ணு கட் பண்ணி வைங்க, உங்க வீட்டுல ஒட்டி வைங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். நீங்க வெளியே போறீங்க, ஒரு தவறான எண்ணம் வருது, ஒரு நெகட்டிவ் தாட் வருது, மனசாட்சியை கெடுக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்போ அதிலே அந்த சிந்தையிலே நாம் நிலைத்திருக்காமல் எண்ணத்தை மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம்? அந்த வீட்டை நீங்க சோத்துல ஒட்டி வச்சிருக்கீங்க, அதை நினைங்க, இந்த பங்களாவை நான் வாங்குறேன், வாங்கி என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன் இல்லையா, நாங்கெல்லாம் இதுல சந்தோஷமா வாழ்றோம் இல்ல. ஒரு உதாரணம் பாருங்களேன், இது என்னதுன்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு லேண்ட் ஏரியா பெருசா, குரூஸ் கப்பல். சரிங்களா, இது பேப்பர்ல வந்தது. இப்ப எனக்கு இதுல நான் ட்ரீம் பண்றேன். என்ன ட்ரீம் பண்ணா, எங்க ஃபேமிலியில அவனுடைய கிருபை பாருங்க, நாங்க 10 பேர் இருக்கிறோம், 3 தலைமுறை, 10 பேரும் நாங்க இதுல குரூப்பா போறோம் ஒரு 30 நாள் அப்படின்னு இமேஜின் பண்ணலாம் பாருங்க. பேர பிள்ளைகளோட போறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. சோ அப்ப நம்முடைய சிந்தையை மாற்ற வேண்டி இருக்கு, எதிர்மறையான சிந்தையை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா. ஏதோ ஒன்று நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு வீடை நினைக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஜாகுவார் காரை நினைக்கலாம், இல்ல வசனத்தை நினைக்கலாம். சிஸ்டர் சொன்னாங்க என்ன, அதாவது ஒரு எதிர்மறையான எண்ணம் வருது, அல்லது ஒரு தகவல் நமக்கு தவறான தகவல் வருது, மனசாட்சியை கெடுக்கக்கூடிய ஒரு தகவல் வந்த உடனே எதை நினைக்கலாம்? திறக்காம சொல்லுங்க, ஆதியாகமம் 6:3 நினைக்கலாம். அது என்ன சொல்லுகிறது? 120 ஆண்டுகள் 120 வருஷம் வாழுவீர்கள்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இல்லையா. அதை நினைக்கலாம். இன்னொரு கூட நம்ம யோசிப்போம், அதாவது அது நடக்க வேண்டும் என்கிறது விட அந்த சிந்தையை மாற்றுவதற்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை நீங்க யோசிங்க, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். ஆமேன். எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போவோம். தேவநீதி எதை உறுதியாக சொல்லுகிறது? அதை எப்படி, எப்பொழுது, எங்கே பெற்றுள்ளோம்? ஓகே, ஸ்கிரீன்ல வீடியோல வராதவங்க யாராவது சொல்றீங்களா? வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேவநீதியானது நீங்கள் புதிய சிருஷ்டி ஆகி விட்டீர்கள் என்று உறுதியாக சொல்றது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கருத்தாக அல்ல, கற்பிதமா அல்ல, நமக்கு வேண்டியது ஒன்று.
தேவ ஓகே, நீதியம். எப்படி சிஸ்டர் நாம் அதை பெற்றோம்? ஆண்டவர் இயேசு கடவுள்கிட்ட தான் இந்த மனச்சாட்சி. யாருனாலும் சொல்லலாம். கிறிஸ்து பரிசுத்தராக இருப்பதால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று தேவ நீதியானது கெச்சிக்கிறது. மறுபடி பிறந்த பொழுது இல்ல இல்ல, நீங்க கேள்வியை கரெக்டா படிக்கணும். நான் என்ன கேக்குறேன்னா, எப்படி நாம் தேவ நீதிமான் ஆனோம்? விசுவாசத்தினாலே நாம் நீதிமான் ஆனோம். எப்படி நாம் நீதிமானம் ஆனோம் என்றால் விசுவாசித்தோம். எதை விசுவாசித்தோம்? எழுதியிருக்கு, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கு. அதை விசுவாசித்தோம். அப்போ அதன் பிறகு எதை விசுவாசித்தோம்? சிலுவையிலே அவர் எனக்காக அப்படி பலியாகி அவருடைய நீதியை தூக்கி என் மேல் வைத்தார் என்கிறத விசுவாசிக்கிறதுனால நம்ம நீதிமானா. How did you get it? எப்படி நம்ம அந்த தேவ நீதியை பெற்றோம் என்றால் விசுவாசத்தினாலே பெற்றோம். எப்பொழுது பெற்றோம்? மறுபடியும் பிறந்த பொழுது பெற்றோம். எங்கே நாம் பெற்றுள்ளோம்? வெரி குட். ஆமா, இதுல நீங்க கிளியரா இருக்கிறது மாத்திரமல்ல, எப்பொழுதும் இதுக்கு ஆன்சர் பண்ண நீங்க ரெடியா இருக்கணும். உங்க மனசுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு பொய் சொல்லிட்டீங்க, பிசாசு குற்ற மனசாட்சியை தரும் பொழுது நீ பாவி ஆயிட்டான்னு ஒரு எண்ணம் வந்தா, இல்ல நான் விசுவாசத்தினாலே தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டேன் என்னுடைய ஆவி மனுஷனில, நான் மறுபடி அப்பதான் நான் அதனாலதான் அதை வாசித்தோம். மறுபடி பிறந்த பொழுது எதெல்லாம் புதிதாயிற்று? ஆவி, ஆத்துமா, சரீரம், மூன்றுமே புதிதாயிற்று. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க எப்படியெல்லாம் அவர் சிஸ்டம் வச்சிருக்காரு பாருங்க. நான் ஒரு 15,000-20,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன். இங்க இருந்து நான் பேசுகிறது உங்க மனசுல வேலை செய்யுது பாருங்கல்ல. இப்படி எல்லாம் நினைச்சு எவ்வளவு நன்றி சொல்லலாம் ஆண்டவருக்கு பாருங்க. ஆமா, அடுத்தது லிதியா சிஸ்டர், அவங்க அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சுட்டா. பிரதர் ஃபெலிக்ஸ் நெக்ஸ்ட் சாட்டர்டே பாஸ்டர், கமிங் சாட்டர்டே. ஓகே. வேற ஆமா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் நிறைய புதிய வெளிப்பாடுகளை நீங்கள் பெறுவீர்கள். சரிங்களா? ஆமா, ஆண்டவர் நாம் எவ்வளவு அற்புதம் செய்வோம் என்று சொன்னார். அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்கள், இல்லையா? அப்போ நான் என்ன உங்க மேல சொல்லுகிறேன்னா, கிருபையாக நான் பெற்றிருக்கிற வெளிப்பாடுகளை விட நீங்க பெரிய வெளிப்பாடுகளை பெறுவீர்கள். கிருபையாக ஃபீலிக்ஸ் பிரதர் பெற்றிருக்கிற வெளிப்பாடுகளை விட நீங்கள் பெரிய வெளிப்பாடுகள் பெறுவீர்கள். இல்லை, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நான் செய்ததை விட பெரிய அற்புதங்கள் என்று சொல்லணும்னா எவ்வளவு ஒரு இது வேணும் பாருங்க. ஸோ நிச்சயமாகவே நீங்கள் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். சரிங்களா? ஆமா, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோம். 9வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். புதிய மனசாட்சியின் குரல் 4. இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க, மற்றவங்க நம்ம பொறுமையா இருப்போம். புதிய சிருஷ்டி, பரிசுத்தவான்கள், முற்றிலும் புதிதானவர்கள், உங்களில் எந்த குற்றமோ கரையோ இல்லை என்று இத எது சொல்லும்? நம்முடைய மனசாட்சி சொல்லும். கேள்வி என்ன? புதிய மனசாட்சியின் குரல் 4 எழுதுக. பேஜ் 73 டாப்ல இருக்கு பாருங்க. இன்று நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி. 1. 2வது பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். 3 முற்றிலும் புதிதானவர்கள். 4 உங்களில் எந்த குற்றமோ கரையோ இல்லை. லேலுயா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்படி தொடர்ந்து வாசிப்போம். என்று நீதி வெளிப்படுத்துமாகில் அதுதான் புதிய மனசாட்சியின் குரல். தேவநீதி எனப்படுகிற தூய்மையான மனசாட்சியின் குரல், தூய மனசாட்சியின் புதிய சிருஷ்டியின் பாகமாகிய இந்த தேவ நீதியை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும், பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு, இந்த வெளிச்சம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்குள்ள எப்பொழுது ஒரு குதூகலத்தை தரும், ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப், ஒரு உற்சாகமான ஆவி. இல்ல, சிலர் அடுத்த ஸ்டெப் வந்திருப்பீங்க, என்ன செய்வீங்கன்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன பொருள்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க.
இதை கற்றுக் கொடுக்கிறதுனாலயோ கற்றுக் கொடுத்தோ அல்லது ஒரு அற்புதம் செய்தோ அல்லது ஒருத்தரை தைரியப்படுத்தி பேசும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நபராக மாறுகிறீர்கள். அது ஒரு அசாதாரணமான வாழ்க்கை இல்லையா? சாதாரண வாழ்க்கை என்ன செய்யணும் தெரியுமா? வாழ்க்கையில போர் அடிச்சிடும் இல்ல? எல்லாரும் நீங்க போரிங் ஸ்டேட்டஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. இன்னும் நீங்க உற்சாகமாக இல்ல வாழ முடியும், வாழ வேண்டும். அதை குறித்து தாவீது எப்படி ஜெபம் பண்ணா? உற்சாகமான ஆவியை தெளிச்சு உற்சாகமான ஆவி. அவன் என்னெல்லாம் ஜெபம் பண்றான் பாருங்கல்ல, எவ்வளோ வெளிப்பாடு. அவனுக்கு வந்த வேற 1-2 வெளிப்பாடு சொல்லுங்களேன். இன்று நான் தலை எடுப்பேன். ஓகே, இதை சொல்றேன் பாருங்க. அவனுக்கு வந்து வெளிப்பாடு பாருங்களேன். விசித்திர வினோதமாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அப்புறம் என்ன சொல்ற? நம்ம அடிக்கடி சொல்லாதது சொல்லுவோம். இன்னொன்னு என்ன சொல்ற பாருங்க, தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார். இதெல்லாம் ஒரு ரெவலேஷன் நாலேஜ் தான். அவனிடத்துல அநேக குறைகள் இருந்தாலும் மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொண்டு இருக்கிறான். அது அவனுக்கு அருளப்பட்ட கிருப. தாவீதுக்கு அருளின கிருபையை நமக்கும் பண்ணிட்டாருங்க. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக சொல்லுங்க. ஆத்மாவை பற்றியும் சொல்லுறார், கலங்காதே. ஏன் கலங்குகிறா? ஏன் தேங்குகிறா? இதுக்கெல்லாம் காரணம் எப்பொழுதுமே தேவனோடு கனெக்டடா இருந்திருக்கான். உடனே நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லிட்டா? இங்க நான் சொல்றேன், தாவீது தேவனோடு எப்பொழுதும் கனெக்டடா இருந்தான் என்று சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு தொய் வருது. சரி, எனக்கெல்லாம் அப்படி இல்லப்பா அப்படி நீங்க நினைக்க கூடாது இல்ல. அவனை விட மேலான கவனன்ட்டு கீழே நம்ம இருக்கிறோம். அவனுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை, அந்த ஒப்பற்ற ஒரே பலி இல்லை. ஆனாலும் அவன் அவ்வளவு கனெக்டடா இருந்திருக்காருன்னா நாம இன்னும் கனெக்டடா அந்த கனெக்ஷன்ல பெருகுவோம். வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்து கொள்ளுகிறோம், இன்னும் நினைப்போம். இந்த சோர்வான எண்ணங்கள் வரும்போது உடனே நீங்க மாற்றிருங்க எண்ணத்தை. அப்ப இன்னும் நல்ல கனெக்ஷன்ல இருப்பீங்க. ஒரு உற்சாகமான ஆவியை நீங்கள் எப்பொழுது பெற்றிருப்பீர்கள். கைடன்ஸ் கிடைக்கும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற கைடன்ஸ் கிடைக்கும் பாருங்க. எல்லாரும் நீங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ என்ன நினைக்கிறோம், நம்ம இன்னைக்கு முடிவு எடுக்கிறோம்னா இன்னும் உணர்வோடு இருப்போம். நீங்க ஒரு கிச்சன்ல வேலை செய்யும் போது அல்லது டிராவல் பண்ணும்போது அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர்கிட்ட பேசிட்டே போங்க. ஆமே, கர்த்தர் நல்லவர். சோ அது எல்லாத்துக்கும் இந்த மேலான சிந்தை, மேலான வாழ்க்கைக்கு அடிப்படையான ட்ரூத் என்னன்னா, நம்ம மனசாட்சியில நாம என்னுடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியா இருக்கிறது என்கிற நாலேஜ் வேண்டி இருக்கு. பர்பஸ் அதான். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள வேண்டும். குற்ற மனசாட்சி வந்து டக்கு டக்கு டக்குன்னு உங்க விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்து. குட். எஸ் பிரதர், கடைசி கொஸ்டின் போயிடும். பிசாசுடன் கூட்டு வைத்திருப்பது யார்? பரிசுத்த ஆவியுடன் கூட்டு வைத்திருப்பது யார்? பிசாசுடன் கூட்டு வைத்திருப்பவர்கள் எந்த 3 வசனங்களையும் விசுவாசிக்க மாட்டார்கள். இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாராவது சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. 73வது பக்கம். பிசாசுடன் கூட்டு வைத்திருக்கிறவர் உங்கள் பழைய மனச்சாட்சியை போலவே புதிய மனச்சாட்சியானது பரிசுத்த ஆவியானவருடன் கூட்டுணைவுடன் இருக்கிறது. அப்ப நீங்க அத சிஸ்டர் கரெக்டா சொன்னீங்க, அதை பார்க்காம சொல்லுங்க. என்ன நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். பிசாசுடன் கூட்டு வைத்திருப்பது யார்? பழைய மனசாட்சி. பழைய மனசாட்சி அல்லது தவறான மனசாட்சி அல்லது சோர்வான மனசாட்சி, நெகட்டிவ் திங்கிங். அவர்கள் பிசாசுடன் கூட்டு வைத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடன் கூட்டு வைத்திருப்பவர்கள் யார்?
புதிய மனசாட்சி உடையவர்கள். புதிய மனசாட்சி உடையவர்கள். இப்போ பிசாசுடன் கூட்டு வைத்திருப்பவர்கள் எந்த 3 வசனங்களையும் அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். யாருனாலும் சொல்லுங்க. நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அத விசுவாசிக்க மாட்டாங்க. வேற அந்த 3 தானே நமக்கு தான் தரவா தெரியுமா. நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று பல வசனம் சொல்லுது. ரோமர் 5:1 சொல்லுது, ரோமர் 8:30 சொல்லுது, இன்னும் சில வசனங்கள். அதை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இருக்கிறீர்கள் 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 என்று சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கண்டுகொள்ள மாட்டார்கள். பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அப்புறம் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிறதை அவர்களாலே விசுவாசிக்க முடியாது. ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லுவோம் பாருங்க, நம்மளால அதை விசுவாசிக்க முடியுது பாருங்க. அதான் பெரிய கிருபைல. ஆசீர்வாதங்களிலெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் சொல்றேன் பாருங்க. நாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம் என்பதை அறிந்து ஏற்றுக்கொள்ளுவதை போல பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் கிடையாதுங்க. வாஸ்ட் மெஜாரிட்டி, மோர் தென் 90% ஏற்றுக்கொள்றது இல்லை. வனாந்தரத்துல 99.999% ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய முதல் பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைய சபையிலையும் 90% மேல ஏற்றுக்கொள்றதே இல்லை. அவர்கள் யாரோடு கூட்டணியில இருக்கிறார்கள் என்று எழுதுறாரு. ஸ்ட்ராங்கா எழுதிட்டாரு பாருங்க. ஓகே, அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எங்களுடைய கண்களை பிரகாசமடைய செய்த தேவனே நன்றி. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நம்ப முடியாததை நம்புவதற்கு தேவரீர் எங்களுக்கு தந்த விசுவாசத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களிடத்தில் எங்களுடைய கீழ்ப்படிதலில் குறைவுகள் இருந்தாலும், நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரே நன்றி. நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஏற்றுக்கொள்ள கிருபை செய்தீரே உமக்கு நன்றி. நாங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற வார்த்தையை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை செய்தவரே உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த வெளிச்சத்தை கர்த்தாவே அநேகருக்கு கற்றுக் கொடுக்க எங்களுடைய சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் திறந்து வைத்திருக்கிற வாசலை அவர்கள் கண்டுபிடிப்பார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.